ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம 26th அக்டோபர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி டு ரிவ்யூ co-lending அண்ட் மைக்ரோஸ் MSME என்டர்பிரைசஸ் கிரெடிட் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். சரி, இது என்ன நியூஸ்? இதை பற்றி ஆல்ரெடி ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம். என்னன்னா SBI வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலெண்டிங் பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம நியூஸில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ரெண்டு ரெக்கமெண்டேஷன் வச்சாங்க. ஒன்று என்னன்னா, இந்த கோலெண்டிங் இருக்கக்கூடிய 18% GST என்ன பண்ணணும், எக்ஸம்ட் பண்ணலாம். அண்ட் இந்த கோலெண்டிங் வந்து நம்ம ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு மட்டும்தான் நம்ம இந்த கோலெண்டிங் அப்படின்றத யூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து SBI வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரிவ்யூ பண்ண போறாங்களாம். ஓகேங்களா, அதுதான் இதோட நியூஸ். Department of Financial Services Secretary M. Nagaraju is likely to chair this meeting with the managing director. So இவங்கலாம் வந்து சேர் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ண போறாங்க. என்னது? டிஸ்கஷன் ஆன் த ப்ராக்ரஸ் ஆஃப் co-lending regulation for banks and NBFCs. சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்ன சொன்னதுதான். SBI வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா has recommended the eliminating the 18% GST on co-lending activities. இந்த பாயிண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு மட்டும் நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்ற 2 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரிவ்யூ பண்ண போறாங்க. அண்ட் இதை சேர் பண்றது யாரா இருக்க போறாங்க? M. நாகராஜு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ் செக்ரட்டரி. கண்டிப்பா இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு சேர் பண்ண போறாங்க அப்படின்றத படிச்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராகேஷ் அஸ்தானா அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெலிகேர் அப்படின்ற நிறுவனத்துக்கு லைக் இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணலையாம். அதுதான் இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அப்பாயின்மெண்ட் நியூஸ். பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொஞ்சம் வந்ததுனால இதை பேங்கிங் அந்த பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டினைட் ரெலிகேர் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன் டு அப்பாயிண்ட் ராகேஷ் அஸ்தானா. இந்த ராகேஷ் அஸ்தானா யாருன்னா, இவர் வந்து ஒரு டாப் அஃபிஷியல் ஆஃப் த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஏன் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு அவங்க ஒத்துக்கல அப்படின்றதுக்கான ரீசன் ஸ்பெசிஃபிக்கா RBI கொடுக்கவே கிடையாது. ரீசன்ஸே கொடுக்காம வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கேட்பாங்கன்னா, ரீசெண்டா யாரை வந்து இந்த ரெலிகேர் என்டர்பிரைசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோல் டைம் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணாம லைக் வேணாம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, டினைட் ரெலிகேர். யாரை வந்து டினை பண்ணியிருக்காங்க? ராகேஷ் அஸ்தானாவோட அப்ளிகேஷன் ஃபார் டு பி அப்பாயிண்டட் ஆஸ் த ஹோல் டைம் டைரக்டர் ஆஃப் த ரெலிகேர் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட நியூஸ். அண்ட் ராகேஷ் அஸ்தானா யாரு? ஹீஸ் அ CBI. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துறைகளில் இவர் வேலை செஞ்சிருக்காரு. ஒரு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்படி இருந்துமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணல. நெக்ஸ்ட், ஆதித்யா பிர்லா ஹவுசிங் ஃபினான்ஸ் டீம்ஸ் அப் வித் பாரத் பே டு டிரான்ஸ்ஃபார்ம் செக்யூர்டு லெண்டிங். இப்போ இந்த ஆதித்யா பிர்லா ஹவுசிங் வந்து யாருன்னா, இந்த வீடு கட்டுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார். ஸோ இவங்க வந்து ஹவுசிங் லோன்ஸ் தராங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஆதித்யா பிர்லா வந்து பாரத் பே கூட சேர்ந்திருக்காங்க. ஓகேவா, இப்போ பாரத் பே யூசர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாரத் பேக்குள்ள போயிட்டு இந்த ஹவுசிங் லோன் வேணும் அப்படின்றத இந்த பாரத் பேக்குள்ள நீங்க அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்னா, கன்சர்ன் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க இதுல அப்ளை பண்ணும் போது ஆதித்யா பிர்லா என்ன பண்ணுவாங்கன்னா, பாரத் பேயோட அப்ளிகேஷன்ல அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆக்சஸை வச்சு யார் யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு லோன் வந்து இந்த பாரத் பே மூலமா அவங்களுக்கு தருவாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஆதித்யா பிர்லாவும் பாரத் பேவும் 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. ஓகேங்களா, ஆதித்யா பிர்லா அப்புறம் யாரு, பாரத் பே ஹேஸ் பார்ட்னர் டு என்ஹான்ஸ் ஆக்சஸ் டு ஹோம் லோன்ஸ் அண்ட் லோன்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் பாரத் பே மெர்ச்சன்ட் பார்ட்னர்ஸ். ஸோ பாரத் பேல யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெர்ச்சன்ட் பார்ட்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண போறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த மாதிரி பாரத் பே கூட ஜாயின் பண்றது இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எங்கெங்க இந்த இம்பார்ட்டன்டான பேங்கிங் டேர்ம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா அதை பண்றாங்க அப்படின்னு வருதோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ ரீசெண்டா பாரத் பேல என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னா, பாரத் பே எக்ஸ்பேண்டட் இன்டு செக்யூர்ட் லோன்ஸ். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பாரத் பே வந்து இந்த 2 வீலர் அப்புறம் வந்து லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான இதுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்ஸ்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 24ல இந்த மாதிரியான டெவலப்மெண்ட். ஸோ இந்த டெவலப்மெண்ட்ஸ் வர இப்போ இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்களுமே பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட், ஸோ இவங்க பாரத் பே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் செக்யூர்ட் லெண்டிங். செக்யூர்ட் லெண்டிங் என்னது? லைக் ஒரு இப்போ ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கான டாக்குமெண்ட் அந்த வீட்டோட பத்திரம் இந்த மாதிரிலாம் சப்மிட் பண்ணும். ஸோ செக்யூர்டு லெண்டிங்
ஓகேங்களா. ஸோ நத்திங் பட் சிம்பிளா சொல்லணும்னா கொலாட்ரல். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மெயின்டைன்ஸ் இந்தியாவோட ஜிடிபியை வந்து IMF என்னவா வச்சிருக்காங்க, 7% வச்சிருக்காங்க ஃபார் FY25. அண்ட் இங்க உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இதுலேயே உங்களுக்கு ஸோ நம்ம கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து நமக்கு இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லேயே வந்துடும். ஓகேவா. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ்லேயே வரதுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை படிக்கிறதுக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா S&P குளோபல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க FY25க்கு அப்படின்றது நமக்கு இங்கேயே தெரிஞ்சிருது. IMF வந்து ஃபினான்ஷியல் 25க்கு வந்து 7% வச்சுருக்காங்க. அண்டு ஃபினான்ஷியல் இயர் 26க்கு வந்து இவங்க ஐ திங்க் 6.5. ஸோ 6.5% வச்சுருக்காங்க. யார்? IMF. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. IMF வந்து ஃபினான்ஷியல் 25க்கு 7%. இது மாறும். ஓகேவா. ஸோ இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் ஒரு மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி எது லேட்டஸ்ட்டோ அதை படிச்சுட்டு போங்க. அண்ட் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எப்படி நோட் பண்ணணும்னா, நீங்கள் மந்த் வைஸாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம படிக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த IMF, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கன் ஸ்டான்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா UNCTAD, அப்புறம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து நம்ம RBI. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இந்த ஜிடிபி வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா IMF வந்து 7% ஃபார் FY25 அண்ட் 6.5% ஃபார் FY26 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் இது வந்து எதில் சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். ஸோ சம்டைம்ஸ் கேட்பாங்க, வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் வந்து யார் லான்ச் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் IMF-ஆ வேர்ல்டு பேங்கான்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வில் பி IMF. அண்ட் டிலாய்டே இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7%. அண்ட் அதாவது 7%ல இருந்து 7.2% கிரெடிட் பண்ணியிருக்காங்களா, யாரு? டிலாய்ட் இந்தியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட், NPCI டீம்ஸ் அப் வித் அல் எத்திஹாட். இது வந்து AL நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். எஸ், அல் எத்திஹாட். இது ரொம்ப சிம்பிள் நியூஸ் கைஸ். என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து ருபே இருக்குது. ஏன் வந்து ருபே வந்து எல்லாரும் விரும்புறாங்கன்னா, இப்போ விசா மாஸ்டர் கார்டு எடுத்துக்கோங்களேன். இந்த விசா மாஸ்டர் கார்டு வந்து வச்சிருக்கிறதே ரொம்ப ரிச்சான பர்சன் வச்சிருப்பாங்க. ஏன்னா இதுல வந்து இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து அதிகம் கம்பேர்டு டு ருபே. ருபேல வந்து இட்ஸ் குவைட் சீப்பர் தேன் இந்த விசா அண்ட் மாஸ்டர் கார்டா இருக்கனால நிறைய பேர் இந்த ருபே கார்டை வந்து விரும்புறாங்க. அண்ட் நம்ம ருபே கார்டில் இருக்கக்கூடிய ஸ்டேக்னா இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வந்து நம்ம யார் கூட ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, UAE கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இதனால என்ன பெனிஃபிட்னா, UAE வந்து இந்த G.O.A.T அப்படின்ற கார்டு, இப்போ நம்ம ருபே கார்டு இருக்குது, ருபே கார்டு மாதிரி இந்த அவங்க என்னன்னா G.O.A.T அப்படின்ற கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேம் ருபே கார்டோட டெக்னாலஜி NPCI இன்டர்நேஷனல் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா UAE கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி வச்சு UAE வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருபே கார்டில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க ஒரு கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னது, G.O.A.T அப்படின்ற கார்டு. ஓகேங்களா. இது வந்து அங்கே டிஜிட்டலாக வந்து இப்போ G.O.A.T கார்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கார்டு மட்டுமே இல்லாமல் லைக் நான் டேப் பேமெண்ட்ஸு, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். எப்படி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணலாம், இப்போ நாம் எப்படி ருபே கார்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டு டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி நம்ம UPIயில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி அந்த கார்டு டீட்டெயில்ஸை வச்சு அவங்க வந்து அவங்களோட டிஜிட்டல் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இந்த சென்ஸ் இந்த பேமெண்ட் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஸில் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட நியூஸ். ஓகேவா. ஸோ NPCI through its international subsidiary NPCI International Payments Limited NIPL collaborating with Al Etihad Payments. எதுக்காகனா உங்களோட டொமஸ்டிக் கார்டு ஸ்கீம் கால்ட் G.O.A.T. ஓகேங்களா. சிம்பிள் நியூஸ் தான். நம்ம கிட்ட நீ ருபேவை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த GCC ரீஜியன் டு அடாப்ட் த ருபே கார்டு ஸ்டேக். ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அப்கமிங் மந்த்ஸில் அடுத்தடுத்த கண்ட்ரிஸ் இதே மாதிரி நம்மளோட ருபே கார்டு ஸ்டேக்கை யூஸ் பண்ணி அவங்க இதில் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு கேட்பாங்க. இந்த இதில் ரூபே கார்டை வச்சு பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ நம்ம கிட்ட UPI இருக்குல்ல, அந்த மாதிரி UAE கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷன் தான் இந்த ஆனி. ஓகேங்களா, AANI. ஓகேங்களா. நம்ம கிட்ட UPI இருக்குது அண்ட் அவங்க கிட்ட ஆனி இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸி ஆகிடும். எப்படி ஈஸி ஆகிடும் அப்படின்னா, G.O.A.T இருக்கிறதும் சேம் ருபே ஸ்டேக் தான், நம்ம கிட்டே ருபே இருக்குது. அப்போ நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக அந்த கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்,
சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் கீ ரயில்வே ப்ராஜெக்ட். ஸோ இந்த நியூஸ் ரொம்ப சிம்பிள். சில 2 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேஸ் செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வெஞ்சர் கேபிட்டல். ஸோ இந்த வெஞ்சர் கேபிட்டல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்பேஸ் செக்டாரில் 1000 கோடிக்கான வெஞ்சர் கேபிட்டல். அண்ட் இதை யார் எடுத்து பண்ண போறாங்கன்னா இன்ஸ்பேஸ் எடுத்து பண்ண போறாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் பண்ண போறாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ்ல ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ யூனியன் கேபினெட் ஹேஸ் அப்ரூவ் 2 மேஜர் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வர்த் 6798 crore. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு? பீகாருக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும். ஸோ நமக்கு நிறைய நம்ம கேள்விப்படுறப்ப ஆந்திர பிரதேஷ் அந்த லைன்ல, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ் இந்த ஈஸ்டர்ன் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ அதுவுமே நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கேபினெட் இந்த 2 ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒன்று பீகார்லையும், இன்னொன்று ஆந்திர பிரதேஷ்லையும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 1000 கோடி வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். ஸோ வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அது நிறைய பேர் சேர்ந்து காசு இன்வெஸ்டர்ஸ்ல கொடுத்த காசை வந்து இந்த ஸ்பேஸ் செக்டார்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அண்ட் இதை யாரு எடுத்து பண்ண போறாங்கன்னா இன்ஸ்பேஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் என்னென்ன? ஆந்திர பிரதேஷ்ல வந்து அமராவதி ரயில் லிங்க் ப்ராஜெக்ட், அப்புறம் பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா டபுளிங் ரயில் லைன்ஸ் இன் பீகார். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? வெஞ்சர் கேபிட்டல் இன் ஸ்பேஸ் செக்டார். ஸோ டோட்டல் 1000 crore அண்ட் அட்மினிஸ்டர்ட் பை இன்ஸ்பேஸ். அண்ட் இது வந்து எத்தனை வருஷத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எத்தனை வருஷத்துக்கு பண்ண போறாங்கன்னா டெவலப்மெண்ட் பீரியட் 5 years. ஓகேங்களா? ஸோ ஆனுவலா வந்து பாத்தீங்கன்னா 150 to 250 crore வந்து பண்ண போறாங்க ஃபார் 5 years. சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் நியூஸ். நெக்ஸ்ட், யூனியன் லேபர் மினிஸ்டர் டு கன்வீன் மீட்டிங் ஆன் நியூ லேபர் கோட்ஸ் இன் டிசம்பர். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 லேபர் கோடு இருக்குது. ஓகேவா? இந்த 4 லேபர் கோடை வந்து யூனியன் லேபர் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து இது லான்ச் பண்ண போறாங்க, அதை பத்தி பேச போறாங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த நியூஸ். அந்த 4 லேபர் கோட் என்ன அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி த யூனியன் லேபர் மினிஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஆர்கனைஸ் சிந்தன் சிவிர். ஸோ இந்த சிந்தன் சிவிர் இஸ் நத்திங் பட் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ். பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் என்னது? லைக் என்ன இருக்குது அப்படின்றத அங்க புரிய வைக்க போறாங்க. எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னா 4 லேபர் கோட். ஓகேங்களா? அண்ட் அட்ரஸ் லேபர் வெல்ஃபேர் பாலிசிஸ். ஸோ லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வெல்ஃபேர் பாலிசிஸ் இருக்குது அப்படின்றத பற்றியுமே பேச போகிறாங்க. ஸோ த மீட்டிங் வில் இன்வால்வ் லேபர் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வித் எய்ம் ஆஃப் காஜிங் தேர் ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் என்ஷூரிங் யூனிஃபார்ம்ஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் இம்ப்ளிமெண்டிங் த கோட்ஸ். ஸோ அதாவது இப்போ நார்மலாக கோட் அப்படின்னு கொடுத்துட்டா அது எப்படி பயன்படுத்தணும், எப்படிலாம் இருக்கும் அந்த கோடு அப்படின்றத வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். அதை தான் இங்கே பண்ண போகிறாங்க. சரி, அந்த 4 லேபர் கோடு வந்து என்னென்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி the 4 labor codes which have been a part of center's long pending reforms agenda designed to simplify and consolidate existing labor laws. இப்ப இருக்கக்கூடிய லேபர் லாஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணி அதை வந்து ஒரே ஒரு இதுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த 4 லேபர் கோட். இப்போ நிறைய லேபர் லாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ சம்பளம் இருக்கணும் இந்த லேபருக்கான ரைட்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த லேபருக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய லாஸ் இருக்கும். அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி கன்சாலிடேட் பண்றது தான் இந்த 4 லேபர் கோட். அந்த 4 லேபர் கோட் என்னன்னா, கோட் ஆன் வேஜஸ் 1, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2, சோஷியல் செக்யூரிட்டி கோட் 3 அண்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 4. ஓகேங்களா? இந்த 4 கோடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல வந்து இந்த 4 கோட் கேட்டு விச் இஸ் நாட் அமங் தெம் அப்படின்னு கேட்பாங்க. அதனால இதை படிச்சுக்கோங்க. ஸோ 4 லேபர் கோட் என்னது? கோட் ஆன் வேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட், சோஷியல் செக்யூரிட்டி கோட் அண்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட். ஸோ இது வந்து இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். செகண்ட், என்ஹான்ஸ் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர். லைக் எப்படின்னா அவங்களோட மினிமம் வேஜ், சோஷியல் செக்யூரிட்டி இந்த மாதிரியான இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வெல்ஃபேரை என்ஷூர் பண்றதுக்கான கோட்ஸா இருக்கும். அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் இந்த 4 லேபர் கோட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கவர்மெண்ட் பிளான்ஸ் டு டெவலப் 50 நியூ ஏர்போர்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 2 days முன்னாடி நினைக்கிறேன் நம்ம பார்த்தோம். அதுல வந்து என்னன்னா இந்த உடான் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா உடான் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா 2016 லான்ச் பண்ணது. இப்போ 2026 முடியறது. ஓகேங்களா? இருக்கிறது. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2026 இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 2036 வரைக்கும் இந்த ஸ்கீம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2047க்குள்ள கிட்டத்தட்ட எவ்வளோ லைக் 350 இருந்து 400 ஐ திங்க் சம்திங் 500 ஏர்போர்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டாக வச்சு மூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன்.
அண்ட் இதே நியூஸ்ல வந்து ஒரு சின்ன டெவலப்மெண்ட்டை இப்போ முன்னாடி சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்போது இப்போ ரீசெண்டாக உதான் ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்றாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள 50 புது ஏர்போர்ட்டை வந்து பண்ண போறாங்களாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நியூஸ். ஸோ அதாவது 2047க்குள்ள வந்து ஒரு அதிகபட்சமான நிறைய நம்ம ஏர்போர்ட்ஸை பண்ண போறோம். அண்ட் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம பண்றதுக்கு நமக்கு இன்னும் வருஷங்கள் இருக்குது. இப்போதான் 2024, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கு. அப்போ வருஷத்துக்கு எக்ஸ்கியூஸ் மீ ஒரு 5 வருஷத்துக்கு 50, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு 100 அப்படின்னா கூட ஒரு 20 வருஷத்துல நம்ம என்ன 200 ஏர்போர்ட்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அந்த ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும், அந்த ப்ராக்ரஸை பொறுத்து. ஓகேங்களா? அதுதான் இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கே ராமோகன் நாயுடு announced plans to establish 50 new airports across India over the next 5 years. ஓகேங்களா? ஸோ இதுக்காகனா பூஸ்ட் ஜாப் கிரியேஷன். அண்ட் ஜாப் கிரியேஷன் மட்டும்தான் இது பூஸ்ட் பண்ணுதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஏர்போர்ட்ஸ் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ரீஜனல் நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 நியூ ஏர்போர்ட்ஸ் இன் 5 years, 200 more நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு 20 வருஷத்துல 200 கிட்ட அப்படின்ட்டு. ஸோ 200 more airports in 20 years. In the long term the plan is to develop an additional 200 airports over the next 20 years. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்ச நியூஸ்ல நம்ம என்ன படிச்சிருந்தோம், ஓவர் த பாஸ்ட் 10 years, கடந்த 10 வருஷத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆப்ரேஷனல் ஏர்போர்ட்ஸ் வந்து 78ல இருந்து இப்போ 157 உயர்ந்திருக்கு. இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். ரிவைஸ்டு சிஎஸ்ஆர் கைட்லைன்ஸ். ஸோ சிஎஸ்ஆர் பத்தி உங்களுக்கு தெரியும், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எதுக்காகனா ஒவ்வொரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் வந்து என்ன பண்ணணும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில பணத்தை வந்து மக்களோட வெல்ஃபேருக்காக யூஸ் பண்ணணும். அதை கவர்மெண்ட் இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்பயுமே இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தீம் பேஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு தீம், அந்த கம்பெனிக்குன்னு ஒரு தீம் இருக்கும். எங்க கம்பெனில இந்த வருஷம் வந்து நாங்க இந்த காசை வந்து இந்த தீமுக்கு நாங்க பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நாங்க வந்து ரோடு போடுறதுக்கு இந்த காசை நாங்க செலவு பண்றோம். இன்னொன்னு என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாஸ்பிட்டல்ல பெட் ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றோம். இன்னொன்னு என்னன்னா, லைக் எப்படி சொல்றதுன்னா, ஸ்கூல் சில்ட்ரன் வந்து படிக்கிறதுக்கு நாங்க செலவு பண்றோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு தீம் வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த தடவை கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா 2 தீமை வந்து இந்த சென்ட்ரல் பப்ளிக் என்டர்பிரைசஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுதான் இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? த இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் அப்டேட்டட் த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கைட்லைன்ஸ் ஃபார் த சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் FY25. ஸோ இதுல மொத்தம் 2 மெயின் ஏரியாஸ். ஸோ என்னென்ன ஏரியாஸ், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்ஸ்ல நீங்க காசு செலவு பண்ணும். அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமை வந்து நம்ம எதில் பார்த்துருக்கோம், பட்ஜெட்ல பார்த்துருக்கோம். அண்ட் இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது இப்போ புதுசா வேலைக்கு சேர்றவங்க கம்பெனிஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, லைக் புதுசா வந்து ஆட்களை உள்ள வேலைக்கு எடுங்க. நீங்க அப்படி எடுக்கும் போது அவங்களுக்கு 15,000 நாங்க தருவோம். அது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி. ஸோ மாசம் 5,000 அவங்களுக்கு தந்து 15,000 நாங்க 3 மாசத்துல தருவோம். அது இல்லாம பிளஸ் அடிஷ்னலா ஒரு 6,000 அவங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க ஒரு போர்ட்டல், கவர்மெண்ட் வந்து ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணாங்க. அந்த போர்ட்டல்ல வந்து கம்பெனிஸ்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கு அப்படின்ற டீடைல்ஸை வாங்கிட்டாங்க கவர்மெண்ட். இப்போ என்னன்னா, ஜாப் இல்லாத யூஸ் என்ன பண்ணலாம், அந்த போர்ட்டல்ல போயிட்டு எந்த கம்பெனில அவங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்றத அவங்க செலக்ட் பண்ண, அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கொடுக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர், 2 மெம்பரை வந்து இவங்க சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. அவங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்ட் மாதிரி இவங்களுக்கு தருவாங்க, சேலரி மாதிரி தருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். அண்ட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன்ஸ். ஸோ இந்த 2 ஏரியால தான் இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல நீங்க செலவு பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஓகே, ஸோ இதுல பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பத்தி நான் சொன்ன அதே கதை தான் இதுல சொல்லியிருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்ன்ஷிப்ஸ் அண்டர் தி ஸ்கீம் வில் கமன்ஸ் இன் December 2024 as a part of pilot project estimated at, இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டா வந்து பாக்குறாங்க கவர்மெண்ட். இதுக்கு மட்டும் 800 கோடி ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் லேட்டர் வந்து இது சக்சஸ்ஃபுல் ஆகும் போது இன்னும் அதிகமான காசை வந்து இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ ஸ்டைஃபண்ட் சப்போர்ட் ஃபார் இன்டர்ன்ஸ். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ மந்த்லி ஸ்டைஃபண்ட் ஆஃப் 5,000 with 4,500 funded by government and 500 contributed by the participating company under the
CSR பட்ஜெட். அண்ட் ஒன் டைம் கிராண்ட் எவ்வளோ தர போகிறாங்க? 6000. இதெல்லாம் கேட்பாங்க, ஒன் டைம் கிராண்டாக என்ன தர போகிறாங்க இந்த பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் செக்யூர்ஸ் 1 பில்லியன் ஃபார் இந்த வருஷத்துக்கு, அதாவது 2025 இருந்து 2028 வரைக்கும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களோட பிஸ்னஸ் அப்புறம் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸை வந்து பண்ணுறதுக்கு எப்பயுமே கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கான்ட்ரிபியூட்னா இந்த இடத்துல வந்து ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா நாங்கள் எங்கள் கண்ட்ரி சார்பாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு நாங்கள் இவ்வளோ ஃபண்டு தரோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் வேர்ல்டு பேங்க்குக்கு டோட்டலாக 1 பில்லியன் வந்து ப்ராமிஸ், அதாவது செக்யூர் அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கண்ட்ரிஸ் எல்லாம். அதில் 700 மில்லியன் மட்டுமே நியூ ஃபண்டிங்னா புதுசாக கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 300 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ண கண்ட்ரிஸ் வந்து திரும்பவும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த நியூஸ். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் has secured 1 பில்லியன் in pledgesனா in promises for its budget covering 2025 இருந்து 2028, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அவங்களோட செலவுகள். சரிங்களா? 700 மில்லியன் வந்து ஆஃப் திஸ் டோட்டல் கன்சிஸ்ட் ஃப்ரம் நியூ ஃபண்டிங் கமிட்மெண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்த 700 மில்லியன் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 300 மில்லியன் வந்து வாஸ் மேட் அப் ஃப்ரம் ரீஅஃபர்ம்டு ஃபண்டிங் கமிட்மெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுத்துருப்பாங்க, திரும்ப அதே கண்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, இதில் வந்து இன்னும் இம்பார்ட்டன்டான டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ட்ரிங்க பாருங்க, ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் கொடுத்துருக்காங்க ஓவர் 4 இயர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 400 மில்லியன் ஜெர்மனி கொடுத்துருக்காங்க, 4 வருஷமா கொடுத்துருக்காங்க, 4 வருஷம். வித் 260 மில்லியன் இன் நியூ வாலண்டரி ஃபண்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 260 மில்லியன் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த வெல்கம் ஃபவுண்டேஷன் யூகே பிளட்ஜ் 50 மில்லியன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இன்க்ளூடிங் ஃபிலாந்த்ரஃபி, இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலாந்த்ரஃபி. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 10 மில்லியன் தந்திருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெர்மனி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நியூ வாலண்டரி ஃபண்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க, பட் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் ஐபிபிஎஸ் இப்போ எப்படி நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேட்குறாங்க. அதனால இதை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல படிச்சுக்கிறது நல்லது. ஸோ அடிஷனல் கான்ட்ரிபியூஷன் 16 ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் கமிட்டட் ஃபண்டிங் டு த ஆர்கனைசேஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரவுண்ட். ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், பீகார் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து பில்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கவர்மெண்ட்ல, அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த மக்களுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஹேண்டா இருக்கிறது வந்து இந்த பஞ்சாயத்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த பஞ்சாயத்தோட பில்டிங்லாம் கட்டுறதுக்கு வந்து பீகார் சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் வந்து ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காரு 7160 கோடியில். ஓகேங்களா? வெறுமனே இந்த பஞ்சாயத்து பில்டிங்ஸை வந்து கட்டுறதுக்காக பீகார் சீஃப் மினிஸ்டர் இனாகிரேட்டட் அண்ட் லேட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் ஃபார் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் வர்த் 7160 crore. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2615 பஞ்சாயத்து கவர்மெண்ட் பில்டிங்ஸை வந்து கட்ட போறாங்க. ஓகேங்களா? இந்த லான்ச் ஆஃப் இ-கிராம் கச்சாரி கோர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் த போர்ட்டல்ஸ் ஃபார் செவரல் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் வேர் பார்ட் ஆஃப் த இனகிரேஷன். உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டா எப்படி கேட்பாங்கன்னா, இந்த இ-கிராம் கச்சாரி கோர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யாரு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ திஸ் வில் பி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ யார் லான்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு ஆன்சர் அது பீகார். ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த இ-கிராம் கச்சாரி கோர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உஸ்தாத் அலாவுதீன் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இந்த உஸ்தாத் கான் அலாவுதீன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் சார்ந்த அவங்களோட கலைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த உஸ்தாத் அலாவுதீன் கான் ஃபெஸ்டிவல். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 50வது ஆனிவர்சரி இப்போ நடக்குது. இட்ஸ் கோல்டன் ஜூப்ளி, ஐ திங்க். எஸ், 50வது ஆனிவர்சரி இன் மைஹார் மத்திய பிரதேஷ்ல நடக்குது. Okay, the Ustad Alauddin Khan Festival is being held in Mayhar, Madhya Pradesh, making its global jubilee 50th anniversary. And in the exhibitionல வந்து 2 எக்ஸிபிஷன் நடக்க போகுது. தேவி அப்படின்றது, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மினியேச்சர் ஆஃப் பெயிண்டிங்ஸ் ஆஃப் 108 நேம்ஸ் ஆஃப் காடஸ். அண்ட் டான்டூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய மியூசிக்ஸ்லாம் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட நியூஸ். நெக்ஸ்ட், அசாம் சீஃப் மினிஸ்டர், நம்ம இது நிறைய டைம் படிச்சிருக்கோம், நிஜூத் மொய்னா ஸ்கீம். அதாவது கேர்ள் சில்ட்ரன் வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க, அவங்கள வந்து எஜுகேஷனில் வந்து அவங்கள கொஞ்சம் ஆர்வம் காட்டணும் அப்படின்றதுக்காக மாதம் ஒரு 10 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி லைக் உரிமை தொகை மாதிரி மந்த்லி இது தருவாங்க, மந்த்லி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி
ஒரு 1000 ரூபாய் மந்த்லி 1000, 10 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் செகண்டரி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயருக்கு, அதாவது 11th 12th இந்த மாதிரி இதுக்கு. அண்டு கிராஜுவேட்டு, இப்போ போஸ்ட் கிராஜுவேட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் தருவாங்க, அந்த டைரக்ட் பெனிஃபிட் டாக்ஸ் நிஜூத் மொயினா ஸ்கீம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வா சர்மா வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் நியூஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அதை லான்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த டீட்டெயில் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதுலேருந்து எது வேணாலும் கேட்கலாம். ஸோ ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயருக்கு என்னது 10,000 ஆனுவலி டோட்டலாக 10 மாதத்துக்கு. கிராஜுவேட் லெவலுக்கு 12,500 ஒரு வருஷத்துக்கு, ஸோ மாசத்துக்கு 1,250. அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 2,500, ஸோ டோட்டலாக 25,000 ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போறாங்க. ஓகே, ஸோ எஸ் நெக்ஸ்ட். ரெவன்யூ growth ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் ஸ்லோஸ் டு 5 to 7% ஜூலை செப்டம்பர் குவார்டர். ஸோ என்னன்னா கிறிசில் வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது Q2 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட growth வந்து கம்மியாக இருக்கான். ஓகேங்களா, எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 5 to 7% கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கிங் த ஸ்லோவஸ்ட் growth in the last 16 quarters. The analysis based on 435 companies representing almost half of the listed market capitalization. ஓகேங்களா, ஸோ இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் கம்பெனிஸோட Q2 ரெவன்யூ growth வந்து 5லேருந்து 7% கம்மியாக இருக்கு அப்படின்றது யார் சொல்றாங்க? கிறிசில் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இதோட நியூஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார் எப்படிலாம் வந்து growth கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்திருக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. அண்டு பவர் செக்டார், ஸ்டீலு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார் வந்து எப்படி growth ஆயிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். நெக்ஸ்ட், யூரோப்பியன் பார்லிமெண்ட் அவார்ட்ஸ் ஷக்காரோவ் பிரைஸ் டு வெனிசுலா அப்போசிஷன் லீடர்ஸ். ஓகேங்களா, அதாவது யூரோப்பியன் பார்லிமெண்ட்டோட ஒரு ஹையஸ்ட் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷக்காரோவ் பிரைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறவங்க, ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அவார்டு தான் இந்த ஷக்காரோவ் பிரைஸ். இதை வந்து இப்போ வெனிசுலாவில் இருக்கக்கூடிய சில டெமோக்ராட்டுக்கு நடக்கக்கூடிய சில எதிராக நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு போராடின மக்கள் தான் இந்த 2 பேர். யாருன்னா மரியா கோர்னியா மக்காதவ் அண்ட் எடுமுண்டோ கொன்சாலேஸ் அப்படின்ற 2 பேரும். இவங்க 2 பேர்த்துக்கு இந்த அவார்டு தந்திருக்காங்க. யூரோப்பியன் பார்லிமெண்ட் ஹேஸ் அவார்டட் இட்ஸ் பிரஸ்டீஜியஸ் ஷக்காரோவ் பிரைஸ் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் தாட். ஓகேங்களா, ஸோ ஷக்காரோவ் பிரைஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் தாட் டு மரியா கோர்னியா மச்சாடோ அண்ட் எடுமுண்டோ கொன்சாலேஸ். ஸோ இவங்க வந்து என்னன்னா லீடர்ஸ் ஆஃப் வெனிசுலாஸ் டெமோக்ராட்டிக் அப்போசிஷன், இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியோட ஒரு லீடர்ஸ். ஸோ இவங்க வந்து இதை பண்ணதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா திஸ் ரெகக்னிஷன் ஆனர்ஸ் தேர் எஃபர்ட்ஸ் டு ரெஸ்டோர் டெமோக்ரஸி அண்ட் ஃப்ரீடம் இன் வெனிசுலா. ஓகேங்களா, இதுதான் இதோட நியூஸ். அண்ட் இந்த ஷக்காரோவ் பிரைஸை பற்றி நம்ம பார்த்தோம்னா இது 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் ஆண்ட்ரே ஷக்காரோவ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோவியத் நாட்டுக்காரர், ரஷ்யா நாட்டுக்காரர். அண்ட் நோபல் பிரைஸும் வாங்கின ஒரு நபர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ட்ரிபியூட் த யூரோப்பியன் யூனியன் பிளேஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் டிஃபெண்டிங் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ். ஹியூமன் ரைட்ஸும் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ்க்கும் ஆதரவாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு தரக்கூடிய இந்த பிரைஸ் தான் இந்த ஷக்காரோவ் பிரைஸ். ஓகேங்களா, அண்ட் ரீசெண்டாக இந்த அவார்ட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா நெல்சன் மண்டேலா, மலாலா யூசஃபுசி அண்ட் டென்னிஸ் முகேபெக் அப்படின்றவங்களாம் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட்ஸ் ஆக்சிஸ் பேங்க் எம்டி அண்ட் சிஇஓ அமிதாப் கான்ஸ், அதாவது ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்கோட அமிதாப் சௌத்ரி, ஸோ எம்டி அண்ட் சிஇஓ அமிதாப் சௌத்ரியை திரும்பவும் ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேம் எம்டி அண்ட் சிஇஓ. அ சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஓகேங்களா, ஆக்சிஸ் பேங்க் ஹேஸ் கன்ஃபார்ம்டு த ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் அமிதாப் சௌத்ரி as எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் இட்ஸ் பேங்க் ஃபார் another 3 years. ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணேஷ் சங்கரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரிசைன் பண்ணியிருக்காராம். இஸ் ஆக்சிஸ் பேங்க் குரூப்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா, சம்டைம்ஸ் இந்த ரெசிக்னேஷனும் கேட்பாங்க, ஆனால் அதை நோட் பண்ணி படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கானா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் ஆக போறாரு ஆன் நவம்பர் 11. ஓகேங்களா, ஸோ நவம்பர் 10 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 50வது சிஜேஐ யாரு டிஒய் சந்திரசூட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக போறாரு. அண்ட் இந்த சஞ்சீவ் கானா வந்து பார்த்தீங்கன்னா 51வது சீஃப் ஜஸ்டிஸா இப்போ அப்பாயிண்ட் ஆக போறாரு. அண்ட் இந்த சீஃப் ஜஸ்டிஸை யார் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா
டிஒய் சந்திரசூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ரெக்கமெண்ட் பண்ணாரு, அடுத்த சீஃப் ஜஸ்டிஸாக இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. த யூனியன் கவர்மெண்ட் நோட்டிஃபைட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கானா ஆஸ் த 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ வித் எஃபெக்ட் ஃப்ரம் November 11. ஓகேங்களா. அண்ட் இந்த அப்பாயின்மெண்ட் எந்த கிளாஸ் கீழே வருது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. பிரசிடென்ட் இஸ் வாஸ் மேட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்டர் கிளாஸ் 2 Article 124 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிளாஸ், இதை நல்லா படிச்சுக்கோங்க. சீஃப் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் வந்து பார்த்தீங்கன்னா November 10 அன்னைக்கு ரிட்டையர் ஆக போறார். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமன்ஷு பதாக் அப்படின்றவர் வந்து டைரக்டர் ஜெனரலா வந்து இப்போ அது டைரக்டர் ஜெனரல் டெசிக்னேட்டா இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கவர்னிங் பாடி ஆஃப் இன்டர்நேஷனல், அதாவது இந்தியா கிடையாது, இன்டர்நேஷனல் குளோபல் லெவல் இருக்கக்கூடிய கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் செமி அரிட் டிராபிக்ஸ். ஸோ இந்த செமி அரிட் டிராபிக்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு இப்போ யார் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க? ஹிமன்ஷு பதாக் அப்படின்றவர் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியால இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு டைரக்டர் ஜெனரல் டெசிக்னேட்டா அப்பாயிண்ட் ஆகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா. அண்ட் இவர் யாரை ரீப்ளேஸ் பண்றாருன்னா ஜாக்குலின் ஹக்கஸ் அப்படின்றவங்க ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ பதாக் வில் பி த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹெட் இந்த இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணியிருக்காரு. எதுக்காகனா லோ ஃப்ரீக்வன்சி ஸ்டேஷன் ஃபார் த இந்தியன் நேவி இன் விக்ராபாத் தெலுங்கானா. ஸோ இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஸ்டேஷன் எதுக்காக அப்படின்னா இப்போ மேரிடைம்ல இருக்கக்கூடிய இந்தியன் நேவல் ஷிப்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கம்யூனிகேஷன் வந்து இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஸ்டேஷன் மூலமா அவங்க அந்த கம்யூனிகேஷன் இதெல்லாம் வச்சுப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த விக்ராபாத் தெலுங்கானால லான்ச் பண்ணியிருக்காரு. சிம்பிள் நியூஸ் தான். ஓகேங்களா. ஸோ ரக்ஷா மந்திரி இஸ் நத்திங் பட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் laid the foundation stone for new very low frequency station of the Indian Navy. The VLF station is located at the Damangudam Reserve Forest Site, புதூர் மண்டல் இன் விக்ராபாத் தெலுங்கானா. ஓகேங்களா. ஸோ நமக்கு கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா ரீசெண்டா வந்து இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஸ்டேஷனை வந்து எங்க லான்ச் பண்ணாங்க, ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. அண்ட் இதோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டட் த காஸ்ட் ஆஃப் 3200 crore. ஓகே. எஸ். நெக்ஸ்ட், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா செகண்ட் சச் ஃபெசிலிட்டி. த ஃபர்ஸ்ட் வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ் பீன் ஆப்ரேஷனல் இன் திருநெல்வேலி தமிழ்நாடு சின்ஸ் 1990. ஓகேங்களா. அதாவது த VLF ஸ்டேஷன் வில் பி த இந்தியா செகண்ட் சச் ஃபெசிலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் கட்டபொம்மன் இருக்கு பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஐஎன்எஸ் கட்டபொம்மன் யூஸ் பண்ணுறதுக்காக திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுருந்தாங்க. நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கவங்களாம் இருந்தால் உங்களுக்கு தெரியும் இந்த வெரி லோ ஃப்ரீக்வன்சி ஸ்டேஷன் வந்து இருக்குது. அதாவது எதுக்காகனா ஐஎன்எஸ் கட்டபொம்மன் அதை யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வைக்கக்கூடிய இந்த VLF இன் தெலுங்கானா விக்ராபாத் தெலுங்கானா வந்து இனிமேல் தான் அறிவிப்பாங்க எந்த ஐஎன்எஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அறிவிப்பாங்க. ஸோ நம்ம இது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஓகே. நெக்ஸ்ட், சயின்டிஸ்ட் வந்து என்ன ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பூமியோட மையப்பகுதி, ஓகேங்களா, பூமியோட மையப்பகுதியில் ஒரு ஓஷன் இருக்கான். ஓகேங்களா. அந்த ஓஷன் எப்படின்னா பூமியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஓஷனையும் கன்சாலிடேட் பண்ணா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குமோ அவ்வளோ அளவுக்கு வந்து பூமியோட மையப்பகுதியில் அதாவது மேண்டில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான், அதாவது கிரஸ்ட்னு சொல்லுவோம், மேண்டில்னு சொல்லுவோம், அப்புறம் கோர்னு சொல்லுவோம். இது வந்து கோர், இது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டில்னு சொல்லுவோம், இதுதான் கிரஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த மேண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஓஷன் சொல்றாங்க. டோட்டலாக நம்ம கிட்ட வந்து 5 ஓஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது ஓஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ சயின்டிஸ்ட் அட் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஹவ் டிஸ்கவர்ட் அ மேசிவ் வாட்டர் ரிசர்வாயர். ஸோ இட் இஸ் நோன் டு அஸ் 6th ocean located approximately 700 kilometers beneath earth surface with the mantle. ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ நம்ம கிட்ட இப்போ இருக்கக்கூடிய 5 ஓஷன் பேர்னாது பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன், ஆர்டிக் அண்ட் சதர்ன் அண்டார்டிக் ஓஷன்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2000 seismographs யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ 2000 seismographs வந்து யூஸ் பண்ணி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், டிட்டோ மெபோவினி, சவுத் ஆப்பிரிக்காஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் சென்ட்ரல் பேங்க் கவர்னர். அதாவது சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் கருப்பி இன சென்ட்ரல் பேங்க் கவர்னர் தான் இந்த டிட்டோ மொபேனி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறந்துட்டாரு. ஓகேங்களா. இட்ஸ் ஆபிச்சுரி நியூஸ். டிட்டோ மொபேவினி
who was the first black governor of Southern African Reserve Bank வந்து பாத்தீங்கன்னா passed away. Next, நொபியோ ஒயாமா, இவங்க வந்து யாருன்னா இந்த டோரேமோன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். இவங்களுக்கு வயசு 90, இப்ப இவங்க இறந்துட்டாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல, கண்டிப்பா கேட்பாங்க. இந்த எக்ஸாம் கொஸ்டின் செட்டர் வந்து டோரேமோன் ஃபேனா இருந்தானா கண்டிப்பா கேட்டுருவாரு. ஓகேங்களா, ஸோ நொபியோ ஒயாமா, ஐகானிக் வாய்ஸ் ஆக்டர் ஆஃப் ஜாப்பனீஸ் கார்ட்டூன் டோரேமோன் passed away. சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் டே October 25 செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆனுவலி ஆன் October 25. ஓகேங்களா, ஸோ இது எதுக்கான டே அப்படின்னா, எல்லா விதமான ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஆனர் பண்ணி ரெகக்னைஸ் பண்ற தினம் தான் இந்த இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் டே. லைக் விஷுவல் ஆர்ட்ஸ், மியூசிக்குமே கைண்ட் ஆஃப் ஆர்ட் தான், டான்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதை வந்து ரெகக்னைஸ் பண்றது தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் டே. அண்ட் இந்த டே வந்து யாருனால இனிஷியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா கிறிஸ் மேக்லியூ. ஸோ இவர் a Canadian artist known for his romantic realism style to highlight the essential role in the artist play in society and to encourage support of the artist. ஸோ இவர் தான் இந்த டேவை இனிஷியேட் பண்ணியிருக்காரு இன் 2004. 2004 தான் இது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேஷனல் லியூமர் டே. இந்த லியூமர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் குரங்கு மாதிரி இருக்கும், குரங்கை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிமிட்டிவ். லைக் எப்படி சொல்றதுன்னா, குரங்கு ஏப்பை விட வந்து இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆன ஒரு விலங்கினம் தான் இந்த லெமோர். ஓகேங்களா, நீங்க இந்த மடகாஸ்கர் ஃபிலிம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வந்திருக்கும். இந்த மடகாஸ்கர் ஃபிலிம்ல ஒரு பெரிய பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ லைக் டு மூவ் இட். ஓகேங்களா, அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவாங்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் ஆடிட்டு இருக்கும். ஸோ மடகாஸ்கர், ஸோ இந்த மடகாஸ்கர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொமோரோ ஐலாண்ட்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராமினெண்டா இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த லிமூர். ஓகேங்களா, ஸோ இந்த நேஷனல் லிமூர் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதை பத்தின ஒரு இது எதுக்காக அப்படின்னா, the day highlights the importance of lemurs, the iconic animals of Madagascar and their critical role in maintaining the balance of ecosystem. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈகோசிஸ்டமை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு அனிமல் தான் இந்த லெமோர். அதனால இது நேஷனல் லெமோர் டே அப்படின்றத அப்சர்வ் பண்றாங்க on October 25. அண்ட் இதோட தீம் என்னன்னா லெமோர்ஸ் அண்ட் நேஷனல் ட்ரெஷர் அ குளோபல் ப்ரைட். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ், கண்டிப்பா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல கேட்டாங்கன்னா இது கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் இதோட நியூஸ். ஸோ மற்றதை யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன்ஸ். நெக்ஸ்ட், டிஸ்ஆர்மமெண்ட் வீக் October 24 to 30. ஸோ இன்னும் ஒரே நியூஸ் தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஸோ டிஸ்ஆர்மமெண்ட் வீக்னா என்னது? வெப்பன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்றது தான் டிஸ்ஆர்மமெண்ட் வீக். ஸோ எப்போ செலிப்ரேட் பண்றாங்க? October 24 30 வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டே வந்து October 24 ஸ்டார்ட் ஆகுது. அந்த டேல இருந்து 30ஆம் தேதி October 30ஆம் தேதி வரையும் அப்சர்வ் பண்ணப்படுறது தான் இந்த டிஸ்ஆர்மமெண்ட் வீக். ஸோ இது எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுதுன்னா 1978 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட், குளோபல் மீடியா அண்ட் இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி வீக் October 24 31. அண்ட் டிஸ்ஆர்மமெண்ட் வீக் என்னது 24 30. இந்த குளோபல் மீடியா அண்ட் இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி வந்து 24 31. ஸோ ஒரே நாள் தான் எக்ஸ்ட்ரா. எதுக்கு? இந்த குளோபல் மீடியா அண்ட் இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி வீக். அண்ட் இதோட தீம் வந்து பாத்தீங்கன்னா த நியூ டிஜிட்டல் ஃப்ரான்டியர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மீடியா அண்ட் இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இதுதான் இதோட தீம். ஓகே, ஸோ இட் இஸ் அப்சர்வ்ட் annually from October 24 to 31. ஓகே, எஸ். ஸோ எஸ் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் 26th October வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம்.